DVD2 demand zone pattern 1. இந்த டிவிடியில் நம்ம டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் 1 பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் 1 என்ன, அதனுடைய விளக்கம், அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஜோன் அப்படின்னா என்ன, அதை எப்படி சார்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது, தேர்ட் ஒன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிமாண்ட் ஜோன். ஒரு டிமாண்ட் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குது, ஸோ அதனுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் வரிசையாக பார்க்குறோம். ஃபோர்த் ஒன் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ ஒரு சார்ட் ஒரு ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அது என்ன ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா அல்லது சைட்வேஸ் ட்ரெண்டா. ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் ஒன் 3 time frames, big picture, intermediate and small time frame. இது நம்ம இந்த டிவிடியில் அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன் ஆட் அண்ட் ஆன்சர்ஸ். ஒரு ட்ரேடு சிறந்த ட்ரேடு அமைகிறதுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வழிமுறைகள் வச்சுருக்கோம், ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம். 10க்கு குறைஞ்சது 7 மார்க் எடுத்தால் தான் அது பாஸ். ஸோ அதை ஒரு ட்ரேடை எவாலுவேட் பண்ணுறதுக்காக இந்த ஆட் அண்ட் ஆன்சர்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். 7வது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேட்னால நமக்கு எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ நஷ்டமானால் எவ்வளோ நஷ்டமாகும், ஸோ இதை கால்குலேட் பண்ணி தான் ஒரு ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட எவ்வளோ தொகை கேபிட்டல் இருக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ தொகையை வச்சு ட்ரேடிங் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய கேபிட்டல், அதாவது நம்மளுடைய மொத்த தொகை இருக்கும் இல்லையா, இப்போ ட்ரேடிங்காக வச்சுருக்கக்கூடிய முழு தொகை தான் கேபிட்டல்னு சொல்லுவோம். அந்த கேபிட்டல்லேருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் தான் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் 1. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸை பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம், எதனால் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸை நமக்கு அதிக லாபத்தை கொடுக்கும், எதனால் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ரொவைடிங் ஹை ப்ராபபிலிட்டி ஃபார் பையிங் அட் ஹோல்சேல் அண்ட் செல்லிங் அட் ரீட்டைல். அதாவது ஒரு ஹோல்சேல் ரேட்டில் நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், அதை ரீட்டைல் ரேட்டில் விற்கிறோன்னா நமக்கு கண்டிப்பாக லாபம் கொடுக்கும். அதே இது ரீட்டைல் ரேட்டில் வாங்கி இன்னொரு ரீட்டைல் ரேட்டில் நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ ஹோல்சேல் ரேட்டில் வாங்கி தான் நம்மளால் ரீட்டைல் ரேட்டில் கொடுக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டேஷனரி கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஷனரி ஷாப். அங்கே நம்ம ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குகிறோன்னு வச்சுப்போம். அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் அந்த கடைக்கு வர்றவரை ஹோல்சேல் ரேட்டில் அந்த கடைக்காரர் வாங்கியிருப்பார். அதாவது நம்ம கடைக்கு போய் வாங்குறோன்னா சாதாரண கஸ்டமர் நம்மளுக்கு அதில் போட்டிருக்க எம்ஆர்பி ப்ரைஸ், அதாவது அந்த எம்ஆர்பி ப்ரைஸில் நமக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த எம்ஆர்பி ப்ரைஸ்க்கும் அவர் வாங்கின ஹோல்சேல் ரேட்டுக்கும் கண்டிப்பாக லாபம்ங்கிறது இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஒரு வியாபாரத்துக்கு உண்டான லாபம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு வியாபாரத்திலையுமே ஒரு செல்லர், அதாவது கடைக்காரர், ஒரு பையர், ஒரு கஸ்டமர் கிட்ட விற்கிறாருன்னா அந்த 2 விலைக்கும் இடையில இருக்கக்கூடிய மார்ஜின் தான் நமக்கு லாபம். அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்லேயும் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு லாபமாக மாறுது. இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம், 120 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கிறோன்னா நமக்கு 20 ரூபாய் லாபம். இதுதான் ஹோல்சேல் ரீட்டைல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹோல்சேல் ரீட்டைல் மெத்தடில் நம்ம ட்ரேடிங் எடுக்கும் பொழுது நமக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் சைடு, அதாவது அதிகமாக இந்த ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சைடில் ஃபேவராக நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
லோ ரிஸ்க் என்ட்ரி. இப்போ ஒரு ட்ரேடை என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அது 80 ரூபாய்க்கு கீழே இறங்குச்சுன்னா 20 ரூபாய் நஷ்டம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். அதே இது 100 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் 20 ரூபாய்க்கு தான் நம்மளால் விற்க முடியும், அந்த பொருளுக்கு மார்க்கெட்டில் வேல்யூவே இல்லை அப்படிங்கிறப்ப 80 ரூபாய் நமக்கு நஷ்டம். ஸோ ஒரு 20% அல்லது 5%, 10% நமக்கு நஷ்டமாச்சுன்னா கூட நமக்கு அது ரொம்ப பெரிய அளவில் தெரியாது. ஆனால் 50%, 60%, 80% நஷ்டமாகும் பொழுது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோன்னா அந்த பொருள் குறைஞ்சபட்சம் ஒரு 105லேருந்து 110 ரூபாய்க்காவது போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை வாங்க முடியும். அந்த நம்பிக்கை எப்போ வரும்? ஹோல்சேல் ரேட்டில் எப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்களோ அப்போ அதை ரீட்டைல் ரேட்டுக்கு நம்மளால் விற்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு அப்போ தான் வரும். அதுக்கு முக்கிய காரணம் ஹோல்சேல் ரேட், ரீட்டைல் ரேட். அதனால தான் நம்ம இதில் 2வது பாயிண்டில் என்ன சொல்கிறோன்னா லோ ரிஸ்க் என்ட்ரி. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹோல்சேல் ரேட்டில் அந்த பொருளை வாங்கியிருக்கோம். எப்படி இருந்தாலும் ஹோல்சேல் ரேட்டுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் வெளியில் எந்த இடத்துலனாலும் ஒரு கஸ்டமரால் பொருளை வாங்க முடியும் இல்லையா? இப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கியிருக்கீங்கன்னா வெளியில் அலைஞ்சு தெரிஞ்சு போய் வாங்கினாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 95 ரூபாய் வரைக்கும் வெளியில் எங்கேயாவது கிடைக்கும். ஏன்னா ஹோல்சேல் ரேட்டே 100 ரூபாங்கிறப்ப உங்களால் அதுக்கு கீழே ரொம்ப அதிகமாக வெளியில் உள்ள கஸ்டமரால் வாங்க முடியாது. அதனால தான் நம்ம ஹோல்சேல் ரேட்டில் வாங்குகிறோம். விற்கிறது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ரேட்டு, அதாவது அதிகமான விலை. இப்போ நம்ம வாங்குகிற விலையை விட ஒரு சர்டைன் ஒரு 5 or 10% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்ம அதை விற்கிறோம். அடுத்தது பாருங்கள், ப்ரொவைட் ஹை ரிஸ்க் ரிவார்ட் பொட்டன்ஷியல். அது என்ன ஹை ரிஸ்க் ரிவார்ட் பொட்டன்ஷியல் எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ ஹோல்சேல் ரேட்டில் ஒரு பொருளை வாங்குகிறோமோ அப்போ ரீட்டைல் ரேட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் குறைஞ்சபட்சம் 40% இருக்கும். அப்போ நம்மளுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 100 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னா 140 ரூபாய்க்கு விற்கிறோம், அதில் 40% நமக்கு லாபம் கிடைக்குது. அப்போ அதிகமான ரிட்டர்ன்ஸ் நமக்கு இந்த ஹோல்சேல் ரேட்டில் வாங்குறதன் மூலமாக கிடைக்கும். அதே இது ஒரு பொருளை சாதாரணமாக பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனரியில் இருக்கிற ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை போய் இன்னொரு ரீட்டைல் ஷாப்பில் உங்களால் விற்க முடியுமா? அதாவது கடையிலேயே 20 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, ரீட்டைல் ஷாப் ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பில் ஒரு நோட் புக்னு வச்சுப்போம், ஒரு நோட் புக்கு 30 ரூபாய்க்கு எம்ஆர்பி ரேட்டில் வாங்குறீங்க. அதை கொண்டு போய் உங்ககிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லைங்க இதை ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்கன்னா வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா கடையிலேயே அது 30 ரூபாய்க்கு தான் கிடைக்குது, அப்புறம் நாங்கள் எதுக்கு 50 ரூபாய்க்கு இதை வாங்கணும்னு கேட்பாங்க. அதே நோட் புக்கை நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் பாரிஸ்லேயோ அல்லது வேறு எங்கேயாவதோ பாம்பேலேயோ நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் அந்த 30 ரூபாய்க்கு உள்ள பொருளை நீங்கள் 15 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. நீங்கள் கடையில் போயிட்டு நீங்கள் 25 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட விற்றாலும் உங்களால் அதை 10 ரூபாய் லாபம் சம்பாதிக்க முடியும். இதைத்தான் ஹை ரிஸ்க் பொட்டன்ஷியல், ஹை ரிவார்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, இது எல்லாமே ஒரு ரூல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்ணி அதை ஸ்ட்ரிக்டாக நம்ம ஒபே பண்ணாதான் நமக்கு அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஏன்னா கண்டினியூஸாக ஒரே மாதிரியான ட்ரேடிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணும்பொழுது தான் அது நமக்கு லாபத்தை கொடுக்கும். இன்றைக்கி ஒரு வகையான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு ஒரு வகையான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு மாற்றும் பொழுது நமக்கு அந்த லாப முறைகளும் மாறும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒரு லாபம் முறைகள் வித்தியாசப்படும். இருக்கிறதுலையே சிறந்த வழிமுறை எது அப்படின்னா இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை வச்சு ட்ரேடிங் பண்ணுறது தான். ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு, அதாவது நீங்கள் ப்ரைஸ் மூவ்மெண்ட், இன்னைக்கு காலையில் தங்கம் விலை கீழே இறங்கியிருக்கு, இன்னைக்கு நைட்டு தங்கம் விலை மேலே ஏறி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஏற்ற இறக்கத்தினுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருப்பு தேவை, அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். எந்த இடத்துல அதிகமான தேக்கம் இருக்குதோ அங்கே விலை குறையும், எங்கே பொருளுக்கு தட்டுப்பாடு இருக்குதோ அங்கே விலை அதிகரிக்கும். அதுதான் காரணம். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான அட்வான்டேஜஸை நாம் இப்போ பார்த்தோம். இப்போ டிமாண்ட்னா என்ன, டிமாண்டுடைய பேட்டர்ன் 1 என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம்.
எங்கே சப்ளையை விட டிமாண்ட் அதிகரிச்சிருக்கோ அங்கே விலை அதிகரிக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹோல்சேல் ரேட், ரீட்டெயில் ரேட் அப்படின்னு. இப்போ இந்த இடம் தான் ஹோல்சேல் ரேட், ப்ரைஸ் ரீட்டெயில் ரேட்டுங்கிறது இந்த இடம். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னால் இது உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு ஹெல்மெட் கடை இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு ஹெல்மெட் ஷாப் இருக்குது. அங்கே ஹெல்மெட் வந்து ஹோல்சேல் ரேட்டில் ஒரு 100 ரூபாய்க்கு அந்த ஹெல்மெட்டை வாங்கியிருக்காங்க. ரீட்டெயில் ரேட், அதாவது கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ரீட்டெயில் ரேட்டு ஒரு 120 ரூபா அல்லது 150 ரூபாய்க்கு அந்த ஹெல்மெட்டை கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 100 ரூபாய்க்கு கீழே கொடுத்தா கடைக்காரருக்கு கட்டுப்படி ஆகுமா? அதாவது ஹோல்சேல் ரேட்டில் அவரே 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. வந்து கேட்குற கஸ்டமர் நான் 180 ரூபாய்க்கு வாங்க மாட்டேன், எனக்கு 80 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கடைக்காரரால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், நீங்கள் 100 ரூபாய்க்குனாலும் இந்த பொருளை வாங்கிக்கோங்க, நான் அதுக்கு கீழே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார் இல்லையா. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடம் அந்த 100 ரூபாங்கிறது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா 100 ரூபாங்கிறது தான் அவர் வாங்கின மேக்ஸிமம் ப்ரைஸ். ஓகே, மேக்ஸிமம் லோயஸ்ட் ப்ரைஸ் அவர் வாங்கினது 100 ரூபாய். ஸோ அந்த 100 ரூபாய்க்கு அவர் கொடுத்தாருன்னா நம்ம வாங்குறது லாபமாக நஷ்டமா? லாபம் தான். அதனால தான் எந்த இடத்துல டிமாண்ட் அண்ட் சப்ளை இம்பேலன்ஸ் ஆயிருக்கோ அந்த இடத்துல நம்ம பை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரைஸ் பாருங்கள், மேலேருந்து கீழே ஒரு கேண்டிலாக இறங்கியிருக்கு. இந்த இடத்துல சைட்வேஸ் மூமெண்ட் நடந்திருக்கு. இந்த சைட்வேஸ் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாதாரணமாக நம்ம கடையில் பேசக்கூடிய பேரம் தான் இந்த சைட்வேஸ் மூமெண்ட். அதாவது இப்போ கடையில் கடைக்காரர் ஒரு 100 ரூபாய் சொல்கிறாரு, 150 ரூபாய் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 120 ரூபாய் கேட்டுட்ருக்கீங்க அல்லது 80 ரூபாய் கேட்குறீங்கன்னா கடைக்காரர் கொடுக்க மாட்டார் இல்லையா. அப்போ அந்த டைம் என்னாகும், வியாபாரம் நடக்காமல் சைட் வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல பெரிய அளவுக்கு உங்களால் வியாபாரம் நடக்க முடியாது. கஸ்டமர் அவர் சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல வியாபாரம் நடக்காமல் ஒரு மதமதப்பான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் எப்போதுமே ப்ரைஸ் ஹோல்சேல் ரேட்டுக்கு வருதுன்னா அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் திருப்பி மேலே ஏறும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் இந்த இடம் ஹோல்சேல் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்குறதுக்கு வி மாதிரியான ஒரு வடிவத்தை கொடுக்கும். இதை சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் அல்லது டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட்டுக்கும் டிமாண்ட் ஜோனுக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது. ஏன்னா சப்போர்ட்டுன்னு சொல்கிறப்ப மேலேருந்து விழக்கூடிய ஒரு பொருளை தாங்கி பிடிக்கிறது தான் சப்போர்ட். டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது என்னென்னா மேலேருந்து கீழே விழக்கூடிய ஒரு பொருளை இங்கேருந்து திருப்பி மேலே தூக்கி போடுறது தான் டிமாண்ட் ஜோன். சிம்பிள். ஒரு பொருளுக்கு தேவை அதிகரிக்கும் பொழுது அதை வாங்குறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும், அப்போ விலையும் உயர ஆரம்பிக்கும். எங்கே அந்த பொருள் தட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது. ஒரு உதாரணம், ஹெல்மெட் உதாரணம் சொன்னோம் இல்லையா, அந்த உதாரணத்தை திருப்பி ஒரு சொல்கிறேன். ஹெல்மெட் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லுதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் ஹெல்மெட் வியாபாரம் பார்த்திங்கன்னா களை கட்டும். அதில் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன ஹெல்மெட் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன ஹெல்மெட் சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு 30 இடத்துல தான் கிடைக்கிதுன்னு வைப்போம். அப்போ அந்த 30 கடைகளில் மட்டும் கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்டாக் எவ்வளோ தான் வந்துக்கிட்டே இருந்தாலும் ஹெல்மெட் வாங்காதவங்க அந்த கடைகளில் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ எங்கே அந்த பொருளுக்கு பற்றாக்குறை இருக்குதோ அதே நேரத்தில் தேவையும் இருக்குதோ அந்த இடத்துல மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. என்ன கட்டாயம், ஹெல்மெட் போடலைன்னா ஃபைன் வந்துடும். ஸோ அது கட்டாயமாக்கப்படுது. அப்போ அவங்களுக்கு அது கண்டிப்பான தேவையாக மாறுது. ஸோ அத்தியாவசியமாகுது. எந்த இடத்துல ஒரு பொருள் அத்தியாவசியமாகுதோ அந்த இடத்துல நமக்கு விலை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். எக்ஸாம்பிளுக்கு
இன்றைக்கி கடைகளில் கிடைக்கக்கூடிய பருப்பு வகைகளையே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். பல சமயங்களில் நமக்கு பருப்புகளினுடைய விலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிச்சிருக்கும். காரணம் பதுக்கி வைக்கிறது தான் காரணம், பெரிய காரணம். ஸோ அதை பதுக்கி வைக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு என்ன தெரியும், மக்களுக்கு தேவை அதிகரிக்கும் பொழுது அதிகமான விலை இருந்தாலும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக பதுக்கி வச்சு அவங்க குறிப்பிட்ட பீரியட் கழித்து டிமாண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பருப்பு வகைகளை வெளியில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நமக்கு பருப்பு வகையினுடைய ஏற்றம் அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் தான், மார்க்கெட்லேயும் அதுதான் அப்ளை ஆகுது. இதெல்லாம் எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளில் பலருக்கு இந்த ஒரு சிந்தனை வரலாம். ஒன்றும் தப்பு இல்லை, மார்க்கெட்டும் இதுவும் ஒன்று தான். நீங்கள் கடையில் பார்க்கக்கூடிய காய்கறி மார்க்கெட்டுக்கும் இந்த பங்குச்சந்தைக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வியாபார முறைகள் தான் கையாளப்படுது. இப்போ இதுலேருந்து நம்ம பார்க்கலாம், இது டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் 1. இந்த மேலேருந்து கீழே இறங்கக்கூடிய இந்த டவுன் சைட் மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கீழே இறங்கக்கூடிய இந்த டவுன் சைட் மூமெண்ட்ஸை நம்ம டவுன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைட்வேஸ் மூமெண்ட் பாருங்கள், இங்கே ஒரு க்ரீன் கேண்டில், அதே மாதிரி அதே அளவு உள்ள ஒரு ரெட் கேண்டில், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே அளவு உள்ள ஒரு க்ரீன் கேண்டில், கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு வி மாதிரியான வடிவத்தை நமக்கு கொடுக்குது. இந்த வி மாதிரியான வடிவம் ஃபார்ம் ஆச்சுன்னா இது இந்த இடத்த, இந்த வியினுடைய பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை டிமாண்ட் ஜோன் சொல்லுவோம். ஏன்னா இதுதான் ஆரிஜின் ஆஃப் இம்பேலன்ஸ். ஆரிஜின் ஆஃப் இம்பேலன்ஸ்னால் என்ன, டிமாண்டும் சப்ளையும் எந்த ஒரு டிசிஷனும் இல்லாமல் ஒரு குழப்ப நிலையில் இருக்கக்கூடியது தான் ஆரிஜின் ஆஃப் இம்பேலன்ஸ். எப்போதும் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு குழப்பத்துக்கு பின்ன தான் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஆரிஜின் ஆஃப் இம்பேலன்ஸ், அதாவது எங்கே டிமாண்ட் ஜோன் ஒரு இம்பேலன்ஸ் ஆகுதோ, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன், அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஒரு டைரக்ஷனை ஃபார்ம் பண்ணும். பார்த்தீங்கன்னா இது வி மாதிரியான டைரக்ஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நமக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த இடத்துல நம்மளுடைய டிமாண்ட் ஜோனுக்குள்ள ப்ரைஸ் என்டர் ஆகும் பொழுது இங்கே நம்ம பை பண்ணுறோம். ஆக்ஷன் பை ரிட்ரேஸ்மெண்ட், அதாவது மேலேருந்து கீழே இறங்குது இல்லையா, அதை ரிட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். நம்ம டிமாண்ட் ஜோன்லேருந்து வெளியில் போயிட்டு ப்ரைஸ் திருப்பி நம்ம டிமாண்ட் ஜோனுக்கு கீழே உள்ளே வர்றதை ரிட்ரேஸ்மெண்ட், அதாவது கரெக்ஷன், ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் மீண்டும் மேலே போகும்னு. எதனால் இது கீழே இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு தெரியும், இதுதான் ஹோல்சேல் ரேட். அதாவது 100 ரூபாய் அந்த ஹெல்மெட் வாங்கின அந்த கடைக்காரர் வாங்கின ஹோல்சேல் ரேட் 100 ரூபாய். ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக ப்ரைஸ் மேலே போகும், எந்த இடத்துலையும் இதுக்கு குறைஞ்சி கிடைக்காது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இதை டவுன் பேஸ் அப் பேட்டர்ன், அதாவது வி பேட்டர்ன்னு சொல்லலாம், அல்லது டவுன் பேஸ் அப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் 1. இதை சார்ட்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது பஜாஜ் ஆட்டோவுடைய சார்ட், வீக்லி சார்ட். அதாவது ஒரு வாரம் ஒரு கேண்டில், ஒரு கேண்டிலையும் ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட், டெய்லி சார்ட்னா என்ன, முதல்ல சார்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிலும் ஒரு டைம் ஃப்ரேமை ரெஃபர் பண்ணுது. இப்போ இந்த வீக்லி கேண்டில் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிலும் ஒரு வாரம் நடந்த விலை நகர்வுகளை உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கு. அதாவது இப்போ இந்த ஒரு கேண்டிலை கிளிக் பண்ணி வைக்கும் பொழுது இந்த சைடு உங்களுக்கு ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை பாருங்கள். இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், இதனுடைய வலதுபுறம் பாருங்கள், 01 ஜனவரி 2016, 5 ஜூன் 2015. ஓப்பன் பாருங்கள் 2305, அண்டு ஹை பாருங்கள் 2352, லோ பாருங்கள் 2190, க்ளோஸ் பாருங்கள் 2199. அதாவது
க்ளோஸ் வந்து 2199 முடிஞ்சிருக்கு. மறு கேண்டில் ஓப்பன் பாருங்கள், 2200 ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது இது ஒரு வாரம் நடந்த விலை நகர்வு. அந்த வாரம் தொடக்கம், அதாவது திங்கள்லேருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மார்க்கெட் முடிகிறதுக்கு வரைக்கும் நடந்த ப்ரைஸ் மூமெண்ட்ஸை ஒட்டுமொத்தமாக ஒரே கேண்டிலில் இது ரெஃபர் பண்ணியிருக்கு. அதே இது டெய்லி கேண்டில் பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் மார்க்கெட்டில் எவ்வளோ மூமெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த டெய்லி கேண்டில். ஸோ இப்போ ஒரு கேண்டிலை கிளிக் பண்ணுறேன்னா அதனுடைய வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சார்ட்டிங் டூல் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்கானுடைய ட்ரேட் டைகர். ஷேர்கான்ங்கிறது ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி. அந்த கம்பெனி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய சார்ட்டிங் டூல் தான் இந்த ட்ரேட் டைகர். மோஸ்ட்லி இந்த சார்ட்டிங் டூலை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்கரேஜ் கிட்ட, இந்த புரோக்கர் கிட்ட உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை, வேறு புரோக்கர்கிட்ட தான் இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த புரோக்கர் உங்களுக்கு இந்த சார்ட்டிங் டூல் கொடுக்குறாங்களான்னு கேளுங்க. ஏன்னா ஒருத்தருடைய சார்ட்டிங் டூலும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக் வடிவங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பயன்படுத்த போகிற மெத்தட் ஒரு சார்ட்டுக்கும் வேறு மாதிரி இருக்குமா, ஸோ நமக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் டூல்ஸும் அப்ளை பண்ணுறது இல்லை. இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த இண்டிகேட்டர்ஸ் எதையும் மோஸ்ட்லி நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படியே நம்ம அப்ளை பண்ணாலும் அந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த சார்ட்டிங் டூல்லையும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் யூஸ் பண்ண போகிற அந்த 2 இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களால் ஈஸியாக அதை பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த சார்ட்டிங் டூலில் ஒரு கேண்டில்னா என்ன, கேண்டில் வந்து எப்படி என்ன ரெஃபர் பண்ணுது, அதை எப்படி பார்க்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை டெய்லி DLYன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா கீழே. ஸோ இந்த டெய்லி சார்ட்டை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நகர்ந்த விலை நகர்வுகள். ஓப்பன் வந்து 2530, ஹை வந்து 2530, க்ளோஸ் வந்து 2520, லோ வந்து 2512. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நடந்த நிகழ்வுகளை உங்களுக்கு இது ஒட்டு மொத்தமாக பிரதிபலிச்சிருக்கு. அதே இதை இன்ட்ராடே சார்ட்டில் தான் உங்களால் எவ்வளோ டைம் ஃப்ரேம், இப்போ 1 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கு, 2 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத சின்ன கேண்டிலாக நான் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப 15 மினிட்ஸ் கேண்டிலை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு 15 நிமிஷத்துலேயும் மார்க்கெட் என்ன மாதிரியான ப்ரைஸ் மூமெண்ட்ஸை கொடுத்துருக்குங்கிறது தான் இந்த 15 மினிட்ஸ் சார்ட். பாருங்கள், மார்க்கெட் ஜான்வரி 1 ஓப்பன் ஆகிட்டு அண்ட் இதனுடைய க்ளோஸ் பாருங்கள், ஜான்வரி 1 அதாவது காலையில் ஓப்பன் ஆகிட்டு ஈவினிங் க்ளோஸ் ஆன மொத்த டைமில் ஒரு 15 நிமிஷமும் என்னெல்லாம் மூமெண்ட் காட்டியிருக்குங்கிறத இந்த ஒரு கேண்டிலும் ரெஃபர் பண்ணுது. ஸோ இப்படி தான் நம்ம இந்த கேண்டில்ஸை வச்சு ட்ரேடிங் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ இது இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன கோர்ஸ்க்கு உண்டான DVD. ஸோ இது வந்து அப்டேட்டட். ஹிந்தி வெர்ஷன்ஸில் இது வந்து அப்டேட்டடாக இருக்காது. அது 2013 உள்ள சார்ட்டிங் டூல்ஸை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த சார்ட்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் சார்ட். இது உங்களுக்காக அப்டேட்டடான வெர்ஷன்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இதில் எப்படி வி ஃபார்மேஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி இதில் டிமாண்ட் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வி பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறது, இந்த வி பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதன் மூலமாக எப்படி நம்ம ஒரு டிமாண்ட் ஜோனை பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ட்ரேடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது நம்ம இதை பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் சைட்வேஸ் மூமெண்ட், அதுக்கப்புறம் திருப்பி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. பாருங்கள், மேலேருந்து ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு, சைட்வேஸ் மூமெண்ட், திருப்பி மேலே போயிருக்கு. பார்க்குறதுக்கு வி மாதிரியான வடிவம் உங்களுக்கு இதில் தெரியுது. இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும்பலாம். என்னென்னா,
இதில் உங்களுக்கு 3 கேண்டில் இருக்குது. அந்த கேண்டிலுடைய சைஸ் வித்தியாசமாக இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய கேண்டில் ஒரே ஒரு கேண்டில் தான் இருக்குது. இதனுடைய கேண்டில் சைஸ் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு வி மாதிரியான வடிவம் இருந்தால் போதும். அது இதில் பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான கேண்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு கேண்டிலும் வித்தியாசமான கேண்டில்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி 5 வகையான கேண்டில் பார்த்தோம். புல்லிஷ் கேண்டில், பியரிஷ் கேண்டில், நியூட்ரல் கேண்டில், ஸோ நார்மல் புல்லிஷ் கேண்டில் இல்லை நார்மல் பியரிஷ் கேண்டில். ஸோ இந்த கேண்டில்ஸ்லாம் நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ண போகிறோம். எங்கே பார்த்தோன்னு மறந்து இருந்துச்சுன்னா DVD 1 போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த எடுத்த உடனே பேசிக் கேண்டில் ஸ்டிக்கில் அந்த கேண்டில் ஸ்டிக் டைப்ஸ் உங்களுக்கு டிஃபர் பண்ணியிருப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், ப்ரைஸ் மேலேருந்து இங்கே கீழே இறங்கியிருக்கு. இப்போ நான் வரைகிறது பேர் ஃப்ரீ லைன் டூல். அதாவது ஃப்ரீ லைனுங்கிற ஒரு டூலை வச்சு சும்மா ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக வரைகிறேன். இதை வரைஞ்சி தான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நாளடைவில் உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லாமல் பார்த்த உடனே உங்களால் டிமாண்ட் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணுற அந்த ஒரு மெத்தட் கிடச்சிரும். ஸோ இந்த டிவிடியை முழுக்க பார்த்து, இந்த 4 டிவிடியை முழுக்க பார்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ட்ரேடிங்குள்ளே நுழையிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதங்கள் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான வழிமுறை, அதை உருப்படியாக கற்றுக்கணும் அப்படிங்கிறப்ப அதற்கு ஒரு நீண்ட நாள் டைம்ங்கிறது தேவை. எடுத்த உடனே நம்மளால் பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான வழிமுறையாக இருந்துச்சுன்னா எல்லாருமே நேரத்துக்கு பணம் சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வழிமுறைங்கிறது படிப்படியாக தான் வரும். ஸோ அந்த படிப்படியான வழிமுறைகளை பொறுமையாக கற்றுக்கங்க. பாருங்கள், வி மாதிரியான வடிவம் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இந்த இடம்தான் நம்மளுடைய பேசிங். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வருது. பாருங்கள், வி மாதிரியான வடிவம் கிடச்சிருக்கா. ப்ரைஸ் நம்மளுடைய ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது என்ன ஆயிருக்கு பாருங்கள், நல்ல ப்ரைஸ் மூமெண்ட் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பை பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட 1731 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணுறோன்னா நம்மளுடைய டார்கெட் பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு. ப்ரைஸை 2042 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 300 ரூபா நமக்கு லாபம் கொடுத்துருக்கு இது. அப்போ நம்மளுடைய என்ட்ரி சரியான இடத்துல இருக்கும் பொழுது ப்ரைஸ் பாருங்கள் அதுக்கு கீழே வராமல், நம்மளுடைய டிமாண்ட் ஜோன் ஏரியாவை விட்டு கீழே போகாமல் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிருக்கு. இதுதான் சரியான என்ட்ரி. எப்போதுமே நம்மளுடைய டிமாண்ட் ஜோன்ஸ்குள்ளே ப்ரைஸ் வரும் பொழுது மேலே போகிறதுக்கு உண்டான காரணம்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய இந்த பேசிங் ஏரியா, அதாவது இம்பேலன்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை இம்பேலன்ஸ் தான் நமக்கு ப்ரைஸை மேலே உயர்த்தி கொண்டு போயிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வி மாதிரியான ஃபார்மேஷன் இருக்குது. லைன் ட்ரா பண்ணுறேன். மேலேருந்து ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட், திரும்ப ப்ரைஸ் கீழே இருந்து மேலே போயிருக்கு. ஒன்ஸ் ப்ரைஸ் நம்மளுடைய டிமாண்ட் ஜோன் ஏரியாவுக்குள்ளே வரும்பொழுது, அந்த ஏரியாவுக்குள்ளே வரும்பொழுது இங்கே பை பண்ணுறதுனால ப்ரைஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 2094 ரூபா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா நமக்கு இந்த இடத்துல லாபம் கொடுத்துருக்கு. ஸ்டாப் லாஸ் ஏரியா, அதாவது இந்த இடத்துக்கு கீழே வந்திருக்கான்னு பாருங்கள். நம்ம டிமாண்ட் ஜோனை தாண்டி உடைச்சிட்டு கீழே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதுதான் நம்மளுடைய டிமாண்ட் ஜோனுக்கு முக்கிய காரணம். அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. அதன் பிறகு ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல சைட்வேஸில் மூவ் ஆகிருக்கு. திருப்பி ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிருக்கு. எப்போ நம்மளுடைய டிமாண்ட் ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வருதோ அந்த இடத்துலேருந்து மேலே போகுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம். நம்மளுடைய என்ட்ரி ஜோனுக்கு கீழே உள்ளே வந்திருக்கா ப்ரைஸ், இங்கே கீழே தாண்டி வந்திருக்கா பாருங்கள், வரவே இல்லை. நம்மளுடைய டிமாண்ட் ஜோனில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமே ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் நம்மளுடைய டிமாண்ட் ஜோனுடைய பவர். பையிங் அட் ஹோல்சேல் ரேட் அப்படின்னு சொல்கிறதுனுடைய ஒரு அர்த்தம் இதுதான்.
எந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் மேலே உயர்ந்து போயிருந்தாலும் அதற்கு பின்னால் டிமாண்ட் ஜோன் கண்டிப்பாக இருக்கும். டிமாண்ட் ஜோன் இல்லாமல் எந்த இடத்துல இருந்தும் விலை அதிகரித்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி ஒருவேளை உங்களால் சார்ட்டில் அதை பார்க்க முடியல அப்படின்னா டைம் ஃப்ரேம், லார்ஜர் டைம் ஃப்ரேமை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அதை பார்க்க முடியும். அப்படி இல்லை, லார்ஜர் டைம் ஃப்ரேமில் பார்க்க முடியலன்னா ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கும். எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் மேலே மூவ் ஆகணும்னா அதுக்கு முழுக்க காரணம் டிமாண்ட் ஜோனாக மட்டும்தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்திருக்கு. இங்கே ஒரு சைட்வேஸ் மூமெண்ட், திரும்ப ப்ரைஸ் கீழே இருந்து மேலே போயிருக்கு. அகெயின் எப்போ நம்மளுடைய டிமாண்ட் ஜோனுக்கு ப்ரைஸ் வருதோ, இந்த ஏரியாக்குள்ளே இங்கே ப்ரைஸ் வருதோ, அங்கேருந்து திருப்ப மேலே போகுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துலையும் நம்மளுடைய டிமாண்ட் ஜோன் ஒளிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் ப்ரைஸ் மேலே போயிருக்கேன், இங்கே நம்மளுடைய வி பேட்டர்ன் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேட்டர்ன் 1 தான். நம்ம பேட்டர்ன் 2 பார்க்கும் பொழுது சார்ட்டில் எந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் மூவ் ஆயிருந்தாலும், அப்சைடாக மூவ் ஆயிருந்தாலும் அதுக்கு பின்னாடி நம்மளுடைய பேட்டர்ன் 1 அல்லது பேட்டர்ன் 2 இருக்குங்கிறத நீங்கள்